ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மாஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 22 ஏப்ரல் 2026 புதன்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். திதி சஷ்டி இரவு 10:49 மணி வரை. பிறகு சப்தமி. நட்சத்திரம் திருவாதிரை இரவு 10:13 மணி வரை. பிறகு புனர்பூசம். யோகம் அதிகண்டம் காலை 9:08 மணி வரை. அதன்பின் சுகர்மம். கரணம் கௌலவம் பகல் 12:01 மணி வரை. பிறகு சைத்துளை இரவு 10:50 மணி வரை. பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவ கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதன்கிழமை காலையிலேயே ரொம்ப சுறுசுறுப்பான நாளா ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப நாளா முடிக்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான வேலையை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா உங்க சாதுரியத்தால முடிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற லாபம் உறுதியா கிடைக்கும். தொழில்ல புதுசா ஏதாவது நுணுக்கங்களை புகுத்தி வெற்றி பார்ப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த நெருக்கடியும் இல்லாம ரொம்ப அமைதியா வேலைகள் நடக்கும். பணவரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா இருப்பாங்க. தாய்மாமன் வழியில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தேடி வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப உற்சாகமா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு நாளா அமையப் போகுதுங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் ரொம்ப பெரிய நன்மையை தேடித்தரும். சமுதாயத்துல உங்களோட மதிப்பு மரியாதை நீங்க செய்யற உதவிகளால பல மடங்கு உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. இதனால வருமானம் கூடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பு கிடைச்சு வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடியும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கிறதால ரொம்ப நாளா வாங்க நினைச்ச ஒரு பொருளை வாங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு பயணம் போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி கலை இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பேச்சாற்றல் பலமடங்கு கூடி மற்றவங்களை ஈர்க்க போற நாளுங்க. உங்க ராசிநாதனான புதன் பகவான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தர காத்திருக்காரு. எந்த ஒரு கடினமான வேலையையும் ரொம்ப சுலபமா உங்க அறிவுபூர்வமான செயல்களால முடிச்சு எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் வாங்குவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. பணவரவு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் தேவைகளை எந்த ஒரு தடையும் இல்லாம பூர்த்தி செஞ்சுப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். நீங்க சொல்றத வீட்ல இருக்கிறவங்க கேட்டு நடந்துப்பாங்க. உறவினர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்தி வந்து சேரும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
உங்களோட பழைய உடல் சோர்வெல்லாம் குறையும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் உங்க குலதெய்வம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எந்த ஒரு பாரமும் இல்லாம சந்தோஷமா இருக்க போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகளை கையாண்டு அது மூலமா நல்ல லாபம் பார்ப்பீங்க. கூட்டுத் தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமா இருக்கிறதால குடும்ப செலவுகளை ஈஸியா சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் கம்பீரமும் பல மடங்கு கூடியிருக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் இன்னைக்கு பெரிய அளவுல வெற்றியை தேடித்தரும். உங்களோட இந்த புது வேகம் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் உங்க மேல ஒரு மரியாதையையும் கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான திட்டங்களை தீட்டி உங்க லாபத்தை பல மடங்கு உயர்த்துவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போய் உங்க கை ஓங்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறதால வண்டி வாகனங்களை பராமரிக்கிற செலவுகளை செய்வீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. தந்தை வழியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல உதவி தேடி வரும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பொலிவும் சுறுசுறுப்பும் கிடைக்கப் போகுதுங்க. மனசுல இருந்த தேவையற்ற பயம், குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கும். மத்தவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வேகம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். பணவரவு அமோகமா இருக்கிறதால பழைய கடன்களை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். ரொம்ப நாளா பேசாம இருந்த சொந்தக்காரங்க இன்னைக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேசுவீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களோட பழைய உடல் சோர்வெல்லாம் குறையும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு மனசுல ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்க போற நாளுங்க. கடந்த சில நாளா இருந்த ஒரு மாதிரி இறுக்கமான சூழ்நிலை மாறி இன்னைக்கு உங்களை சுத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு எப்பவும் இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. அது குடும்பத்துல பெரிய சந்தோஷத்தை தரும். வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை வாங்க இன்னைக்கு ரொம்பவே ஆசைப்படுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி.
ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருதுங்க. அதனால இன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு செய்யறது ரொம்பவே நல்லது. கோவத்தை முழுமையா குறைச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் ரொம்ப அமைதியா பேச பழகிக்கோங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். இருக்கிறத சரியா கவனிச்சுக்கிட்டாலே போதும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களுக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாம ஒதுங்கி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. பண விஷயத்துல இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பேச்சுகள் கூட பெரிய விவாதமா மாற வாய்ப்பிருக்கு. அதனால நீங்க தான் பொறுமையா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு தள்ளி போடுறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா நிதானமா இருங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பாதிக்காது. பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து காப்பாத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு மறுபடியும் சுறுசுறுப்பா நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நல்லபடியா முடிவாகும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க தெம்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடினமான உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட இந்த பொறுப்பான குணத்தை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்பவே ஆச்சரியமா பாப்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல பெரிய லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு பாராட்டுகளை வாங்குவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. ஆரோக்கியம் சீரா இருக்கும். மாலை நேரத்துல கொஞ்சம் நல்லா ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு புது தெளிவு பிறக்கிற நாளுங்க. உங்க சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப சரியாவும் எதிர்காலத்துக்கு தேவைப்படுற மாதிரியும் அமையும். புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும்னா இன்னைக்கு ரொம்ப தைரியமா நம்பிக்கையோட அந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கதவை தட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைய நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்கள் உங்களை ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அது மனசுக்கு இதமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சோர்வு முழுமையா விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட பறக்க போற நாளுங்க.
நீங்க எடுத்த காரியத்துல எல்லாம் இன்னைக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க, அது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க, இதனால வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால ஆசைப்பட்டதை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நல்லபடியா முடிவாகும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க தெம்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.